ஹாய், நான் உங்கள் ஜிவி. பெட்டிக்கடை முதல் பெரிய மால் வரை, சின்ன சாக்லேட் வாங்குவது முதல் மிகப்பெரிய பொருட்கள் வாங்கும் வரை, ரூ. 10 முதல் 1,00,000 வரை அனைவரும் யூபிஐ பேமெண்ட் இப்பொழுது சகஜமாக உள்ளது. இந்த யூபிஐ பேமெண்ட்டில் தவறுதலாக ஒருவருக்கு அனுப்ப வேண்டிய தொகையை மற்றொரு நபருக்கு அனுப்பிவிட்டால் என்ன செய்வது? அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமாக தவறுதலாக ஒரு நபருக்கு பதில் இன்னொரு நபருக்கு நாம் ஒரு தொகையை அனுப்பிவிட்டால் என்பிசிஐ என்கிற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம். என்பிசிஐ இணையதளத்தில் யூபிஐ கம்ப்ளைண்ட் செலக்ட் செய்து டிரான்சாக்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். அதனுள் இஷ்யூவை செலக்ட் பண்ண வேண்டும். இஷ்யூவில் இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கவுண்ட் என்கிற ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். பின்னர் டிரான்சாக்ஷனுடைய தகவல்களை அளித்து நாம் பணத்தை திரும்ப பெறலாம். ஆனால் இதில் முக்கியமான கண்டிஷன் என்னவென்றால், நாம் அனுப்பிய தொகையை பெற்றவரின் அனுமதி இதற்கு தேவை. அவ்வாறு அவர்கள் அந்த அனுமதி தராவிட்டால் பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கும் பேங்க் மூலியமாக புகார் அளித்து நம்முடைய பணத்தை திரும்ப பெறலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.